குடும்பத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10-12 வருஷம் கழித்து நிம்மதி வரக்கூடிய நேரம் இது. அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அரசாங்கமே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு மேலும் நற்பலன்கள் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் எந்த தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் உலக அளவுல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு என்ன சார் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் சில பேர் மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களுக்கு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அடுத்தவங்க கிட்ட வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வரத்துக்குமே காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால், அதாவது நல்ல இடத்துல இருந்தார்னா கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. அது சனியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பழி வாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் கடந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உலக அளவில் அன்ரெஸ்ட் இருக்கும். அன்ரெஸ்ட்னா அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 28லேருந்து இந்த செப்டம்பர் 13 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றத்தை இப்பொழுது வேறு விதமான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இருக்குது. எப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:41 செவ்வாய் கன்னி ராசியில் சனியின் சப்தம பார்வையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. துலாம் ராசியில் குருவுடைய 5ஆம் பார்வையில் வராரு. இது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சனி பார்வையில் இருந்தால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேபாளில் அடிதடி சண்டை, அந்த நாட்டு பிரதமரையே ரத்த வர அளவுக்கு, அந்த பிரதமரை கூட பரவாயில்ல, பிரதமருடைய மனைவியை கூட ஒரு பெண் என்றும் பாராமல், அது அவங்களுக்கு சொந்த புத்தியில் அவங்க பண்ணல, யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால் சிக்கல் நடந்திருக்கு. இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் காரணமாக உலக அளவில் பதட்டமான சூழ்நிலை. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அதிபர் நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சுட்டு இருக்கார். இப்போ இந்தியாலையும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கூடான, ஏன் இந்த நல்ல மாற்றம் இந்தியாவுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ராசிநாதனும் கூட. அதனால் அவருடைய ஆதிக்கம் உலக அளவில் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் நமது பாரத தேசத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார் உலக அளவில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், உலக ஃபாரினுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகிறதுனால, குரு பார்வையில் வருதுனால சுப யோகங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. இது எத்தனை நாள்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 28 வரை. செப்டம்பர் 13, 2025 முதல் அக்டோபர் 28, 2025 வரை செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பார். அக்டோபர் 28 சனி வக்ர நிவர்த்தி. அதில் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 குரு பார்வையில் செவ்வாய் இருக்க மாட்டார். ஏன்? குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார்.
இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மறுபடியும் விருச்சிக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார். அதுவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மங்கள யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்த போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான சுப பலன்களை ஆராய்வோம். மீன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து யாருக்கிட்ட பேசினாலும் சண்டை. இந்த சனியின் பார்வை, ராசியில் இருக்கிற சனி குதர்க்க எண்ணத்தை கொடுத்துட்ருக்காரு. பொதுவாகவே ஜென்ம சனி வந்தாலே அடுத்தவன்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறதுல நம்மளை மாதிரி யாரும் ஈக்குவல் இருக்க முடியாது. அது எல்லா ராசிக்கும் பொருந்தும். அதுலேயும் ஜாஸ்தி இருக்கிறது யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க. இவங்க தப்பு கண்டுபிடிக்கிறதுல சாக்ஷாத் நம்பர் 1. அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. யாருக்கிட்டையாவது வம்பு வழக்கு, சண்டை, சச்சரவு, கடந்த காலத்தில் செய்த தவறுகளால் மனக்கஷ்டம், இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள். இப்போ செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு பாக்யாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், குரு பார்வையில் வர்றதுனால உங்கள் எதிரிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். நிலம் சார்ந்த அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திடீர்னு எப்போவோ வாங்கி போட்டிருந்த இடம் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருப்பீங்க. இப்போ அது ஒரு 20 லட்சம் போகுதுன்னா அதை விற்க முடியாது. யாருக்கிட்ட போய் விற்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ திடீர்னு ஒருத்தர் வருவார், சார் உங்கள் இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தேடி பிடிச்சி இப்போ தான் சார் உங்கள் ஆஃபீஸில் கண்டுபிடிச்சி வந்தேன் சார். உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய மச்சினி என் தங்கைக்கு ஃப்ரெண்டு, அவங்க மூலமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்சம் இல்லை சார் 22 லட்சம் எக்ஸ்ட்ரா 2 லட்சம் தரேன். ஸோ வருமானம் ஜாஸ்தி ஆகும். வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுனால குடும்ப சுபிக்ஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10-12 வருஷம் கழித்து நிம்மதி வரக்கூடிய நேரம் இது. வாக்குவாதங்கள் முற்றி நிம்மதி வரும். அதாவது நெருப்போட உச்சபட்ச சூடு எதுன்னு கேட்டால் ஐஸ் கட்டி அப்படின்னு சயின்ஸ் சொல்லும். அது மாதிரி உங்கள் வீட்டில் உச்சபட்ச சண்டை அமைதியை நிலைநிறுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான காலகட்டம் வரக்கூடிய வகையில் இருக்கீங்க. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்கள் அரசாங்க பதவிக்காக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், இல்லாட்டி மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, இதில் எங்கேயாவது ட்ரை பண்ணுறீங்க, அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அரசாங்கமே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறான வார்த்தை பிரயோகங்கள் விலகி நல்ல வார்த்தை பிரயோகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் மீனராசி நண்பர்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. செவ்வாய் பயிற்சி ஆகிறதுக்கு 10 நாள் முன்னாடி அக்டோபர் 18 குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு மேலும் யோகத்தை ஏற்படுத்தி செல்வாக்கை உயர்த்தும், மதிப்பை உயர்த்தும், புதிய உலகத்துக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும், குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு மேலும் நற்பலன்கள் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் எந்த தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மலை மீது இருக்கும் முருகனை வழிபடுங்கள். மலை மீது எந்த முருகன் கோயில் இருந்தாலும் சரி, குட்டி குன்று இருந்தாலும் சரி. ஈரோடு பக்கத்தில் திண்டல் மலைன்னு ஒன்று இருக்குது. அந்த திண்டல் மலையில் பாலசுப்ரமணிய சுவாமி, அந்த கோயிலை வழிபட்டாலும் சரி. இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சென்னையில் பொன்மார் பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது, அந்த மலை மேலே ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே வழிபட்டாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா செங்கல்பட்டு பக்கத்தில் நடுப்பழனின்னு ஒன்று இருக்குது, அந்த மலையில் இருக்கும் பழனியம்பதி முருகனை வழிபட்டாலும் சரி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குவளையற்றோர் வழிபட்டோம்னு முன்னோர் வாக்கு சொன்ன மாதிரி எங்கெல்லாம் மலை மீது முருகன் இருக்கானோ அந்த மலையெல்லாம் ஏறி வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டுமே அந்த முருகப்பெருமான் பரிசாக கொடுப்பான் என்பதை சொல்லி அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்டோபர் 28லேருந்து
நவம்பர் மாத கடைசி வரைக்கும், டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப பலன்களையும் மங்களமான பலன்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.